வணக்கம், இது உங்கள் ஜெருஸ் சேனல். இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஒன்று செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்றதை நான் இன்றைக்கு உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஃபுல் சப்போர்ட் ஒன்று எனக்கு தாங்கோ. இதை பார்த்துட்டு இந்த கமெண்ட்ஸையும் நீங்கள் எழுதுங்க. இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். நாங்கள் இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு 2.5 சுண்டு அரிசிக்கு கொஞ்சம் மஞ்சளும் போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு அதை ரைஸ் குக்கரில் வைக்க போகிறோம். இஞ்சால முழு பருப்பு எடுத்து தனியாக ஊற போட்டிருக்கிறோம். அதை அப்படியே வெடித்து ரெண்டாக டபுளாக வந்துருக்குது. ஒரு பருப்பில் ஒரு கறி ஒன்று வைக்க போகிறோம். அடுத்ததை தக்காளி பழ சம்பல் ஒன்று போடுறதுக்காக தக்காளி பழமும் வெங்காயம் பட்டி வச்சுருக்கிறோம். இதில் ஃப்ரைட் ரைஸுக்கு தாளித்து போடுறதுக்கு கேரட் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறோம். அதே மாதிரி லீக்ஸும் சின்ன சின்ன வட்டி வச்சுருக்கிறோம். இங்கே உள்ள கோழி கறி வைக்கிறதுக்கு கோழி எல்லாம் வட்டி வச்சுருக்கிறோம். அந்த கோழி குழம்புக்கு போடுறதுக்காக உருளைக்கிழங்கு வட்டி வச்சுருக்கிறோம். இந்த கோழி குழம்புக்கு தேவையான வெங்காயம் எல்லாம் வட்டி வச்சுருக்கிறோம். இப்போ ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பாடோடு செய்கிறதுக்காக அதுக்கான ஆயுதங்களை செய்து கொண்டு இருக்கிறோம். செய்து போட்டு உங்களுக்கு மிச்சத்தை நான் காட்டுறேன். அதே நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற அடுப்பில் முட்டையை மாவிய வச்சிருக்கிறோம். அது அழிஞ்சு கொண்டு இருக்குது. இஞ்சால உள்ளி இஞ்சி எல்லாம் அடித்து வச்சிருக்கிறோம். அதுவும் ஆயத்தமாக இருக்குது. இனி நாங்கள் சமையல் துவங்கிக்க உங்களுக்கு என்ன மாதிரி என்று காட்டுறோம். பக்கத்தில் ஒரு தக்காளியும் எடுத்து வச்சிருக்கிறோம். இறைச்சிக்கறி சமைக்க அதையும் வெட்டி போட போகிறோம். கறி சமைக்க உங்களுக்கு என்ன மாதிரின்றது காட்டுறோம். இப்போ நாங்கள் இறைச்சிக்கறி சமைக்கிறதுக்கு ஆரம்பிப்போம். இப்போ சட்டி சூடாக இருக்குது. அதுக்குள்ள கொஞ்சம் எண்ணெயை விடுவோம். இப்போ நாங்கள் கடுகு கொஞ்சம் போடுவோம். பெருஞ்சீரகம் கொஞ்சம் போடுவோம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் போடுவோம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்துட்டுது. அதுக்குள்ள இஞ்சியும் உள்ளியும் அடித்து வச்சிருக்கிறோம். அதை கொஞ்சம் போடுவோம். வெட்டி வச்ச தக்காளி பழத்தையும் இப்போ தக்காளி பழம் போட்டாச்சு. அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் போடுவோம். இப்போ எல்லாம் வதங்கிட்டது. இதில் 2 முறை இருக்குது. ஒன்று இதுக்குள்ள தூளையும் போட்டு கொஞ்சம் தண்ணியும் போட்டு அதுக்கு பிறகு இறைச்சி போடுறது. நாங்கள் இப்போ இதுக்குள்ள இறைச்சி போட்டுட்டு தான் பிறகு தூளை போட போகிறோம். நாங்கள் இறைச்சியை போட்டு பிரட்டி வைக்க போகிறோம். இதில் நாங்கள் முதல் செய்த மாதிரி எல்லாம் போட்டு பிரட்டி தாளித்து வச்சு அந்த முறையில் செய்கிறவர். நாங்கள் இப்போ தாளிச்சிட்டு இறைச்சியை போட்டு வேறு முறையில் செய்யலாம். 2 முறையில் செய்யலாம். நாங்கள் இப்போ இந்த முறையில் செய்கிறோம். மற்ற முறை அடுத்த முறை செய்து காட்டுவோம். இப்போ இதுக்குள்ள கொஞ்சம் உப்பு போடுவோம். அதோடு சேர்த்து தூள் போடுவோம். இப்போ இதோடு சேர்த்து கொஞ்சம் கிழங்கு போடுவோம். இப்போ எல்லாம் போட்டு பிரட்டியாச்சு. இதில் கொஞ்சம் தண்ணி விடுவோம்.
அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி அவிய விடுவோம். இப்போ இறைச்சி நல்லா கொதிச்சு கொண்டு இருக்குது. இனி கொஞ்சம் பத்தாது பன்னீராக இருக்குது. பண்ணி கொஞ்சம் கொதிச்சு பத்துனா சரி. இதுக்குள்ள இப்போ பெருஞ்சீரகத்தூள் கொஞ்சம் போடுவோம். அடுத்ததாக ஏலக்காய், கராம்பு, கருவா எல்லாம் அடித்து தூளாக வச்சுருக்கிறோம். அதில் கொஞ்சம் போடுவோம். ஓகே, இப்போ எல்லாம் அவிஞ்சிட்டது. அவிஞ்சு நல்ல கொடு கொடு குழம்பாக வந்திருக்குது. டேஸ்ட்டும் அந்த மாதிரி இருக்கும். வாசமே நல்லா இருக்குது. நாங்கள் இனி இதை ஒரு இதுக்குள்ள இறக்கி வைப்போம். இப்போ ஃப்ரைட் ரைஸுக்குரிய சோறு எல்லாம் செய்தாச்சு. மரக்கறியும் தாளித்து வச்சுருக்கிறேன், கேரட்டும் லீக்ஸும். இப்போ அதை எடுத்து அதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணலாம். இப்போ எங்களோட மத்தியான சமையல் முடிஞ்சது. எங்களோட மத்தியான சமையலுக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஒன்று போட்டிருக்கிறோம், ஒரு கோழிக்கறி ஒன்று வச்சிருக்கிறோம், தக்காளி பழ சம்பல் ஒன்று போட்டிருக்கிறோம், ஒரு பருப்பு கறி வச்சிருக்கிறோம், முட்டையும் வச்சிருக்கிறோம். இது இன்றைக்கு எங்களுக்கு ஒரு மத்தியான சாப்பாடு. இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் இதை பற்றி சொல்லுங்க. உங்களுடைய ஆதரவையும் சப்போர்ட்டையும் எங்களுக்கு தாங்க. நன்றி, வணக்கம்.